Hi everyone, welcome to our channel. Group 2, Group T and 4 கான நியூ அப்டேட்டட் தமிழ் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் படி மாடல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 மாடல் டெஸ்ட் முடிச்சிருப்போம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் மாடல் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4க்கு வரக்கூடிய இந்த 2025 150+ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்குனே தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அது. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி சண்டே அப்படிங்கிறது டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஆஸ் வெல் அஸ் என் ஸ்க்ரீனாகவும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கனாலும் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மறக்காமல் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, ஒரு அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். அதாவது காணாச்சா இந்த இதில் போகுது இல்லையா? ஸோ இந்த வரிசையில் வரும். ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இருக்கு இல்லையா? ஸோ அந்த எழுத்துக்கு முன்னாடி வரும். ஸோ அப்போது இங்கே கவனிங்க, ஒரு அப்படின்னு வந்திருக்கு, இங்கே உயிர் எழுத்து இருக்குது, அப்போது இது தவறு. அடுத்து ஓர் அப்படின்னு வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து தான். ஸோ அப்போ உயிர் எழுத்து தானே ஓருக்கு வரணும்னு சொன்னோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதுவே இங்கேயும் பாருங்களேன், ஒரு அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடாது, ஓர் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து கூட வரக்கூடாது. ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. பண் அப்படின்னா என்ன? இசை. அடுத்து வந்து பாருங்கள், இலைத்து அப்படின்னா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. ஸோ இப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. பொருந்தா இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லோடு பொருளை பொறுத்துக. கா அப்படின்னா என்ன வரும்? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தா இணையை கண்டறிக கேட்டிருக்காங்களா? கானா சோலை, கரெக்டு. கோனா அரசன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு. சோனா மதில். நான் அப்படின்னா கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, நானா கொடுங்கிறது தவறு. ஏன்னா நாங்கிறது நாக்கு குறிக்கும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது என்ன தொடர்? உடன்பாட்டு வினைத்தொடர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர்? இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், செய்தி தொடர். ஸோ இதுவே இந்த தொடரை கொடுத்து காலம் அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நாளை மதுரை செல்கிறேன்னு வந்துருச்சு. அப்போ இது என்னத்தை மென்ஷன் பண்ணுது? எதிர்காலத்தை மென்ஷன் பண்ணும். அடுத்து கூட்ட பெயரை குறிப்பிடு. மக்கள்னா அதற்கான கூட்டம் என்ன? மக்கள் கூட்டம். இதுவே அப்படின்னா நிறை. ஓகே, அப்படி சொல்லுவோம். அடுத்து ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து திராட்சைக்கான கூட்ட பெயர் என்ன? திராட்சை அப்படின்னா திராட்சை குலை அப்படின்னு சொல்லணும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அப்படின்னு வரணும். முதலை கண்ணீர், இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெரிக. ஸோ முதலை கண்ணீர்னா என்ன? பொய்யலுகை, ஆப்ஷன் பி. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள் எந்த இடத்துல வரும்? அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்னு சொல்லுவோமா? அடுத்து 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள்னு சொல்லுவோமா? அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர் அப்படின்னு வருமா? நான் அவர்கள் மாணவர்கள்னு வருமா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு வரணும். சரியான இணைப்பு சொல். காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ், அவர் எளிமையை விரும்பியவர். இந்த இடத்துல எது போட்டால் கரெக்ட் வரும்? எதுனா ஆப்ஷன் ஏ. காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர், அதனால் அவர்
விரும்பாதவர் அதனால் அவர் எளிமையை விரும்பியவர்னு சொல்ல மாட்டோம். ஆகையால் அவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது போல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏனெனில். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நாயன்மார்கள். ஸோ அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கணும்? நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்போம். என்ன, எப்படி, நாயன்மார்கள் எவ்வாறு அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான காலம் அறிக. அவன் நேற்று திரைப்படம் டேஸ். ஸோ கான் அப்படிங்கிறத வச்சு எந்த காலம் போடலாம்? அவன் நேற்று அப்படின்னு வந்துருச்சு. அப்போது நேற்று அப்படின்னா அது முடிஞ்சு போனது. ஸோ கண்டான். அப்போது அவன் நேற்று அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை குறிக்குது. அப்போது அதை நம்ம எப்படி வந்து காலத்தில் எழுதுவோம்னா கண்டான் அப்படின்னு எழுதணும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. ஆல், வயல், நாடு, கடல், விண், வழி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாக்கலான்னா ஆலையும் கடலையும் சேர்த்து ஆழ்கடல்னு உருவாக்கலாம். ஆள் வயல் கிடையாது, விண் வயல் வராது, விண் வெளி அப்படின்னு வரும். வழி நாடு அப்படின்னு சொல்லலாம் எழுத முடியாது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வந்து பாருங்களேன். வின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வின் அப்படின்னா அது எந்த சொல்லோட சேரும்? ஆக்சுவலி வின் வந்து பார்த்திங்கன்னா வெளி அப்படின்னு சொல்லி வருமா? சரி, வின் வெளின்னு சொல்கிறேன் பாருங்கள். வின் மீன். தமிழ் நூல். அடுத்து என்ன? தமிழ் மொழி. நீதி நூல் வரணும். நூல் வெளி. ஸோ நூல் வெளி படிக்கிறோம்ல, ஸோ அது. ஸோ அப்போ ஆப்ஷன் எப்படி வரும்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி. குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விடு அப்படின்னா இதற்கான பொருள் என்ன சொல்லலாம்? விட்டு விடுதல், விற்று அப்படின்னு சொல்கிறோம்ல அது. இந்த வீடுனா நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு. அப்போ இது தங்கும் இடம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சிலை, சீலை. இந்த சிலைனா சிற்பி இது பண்ணக்கூடிய வடிவமைக்கிற சிலை. இந்த சீலை அப்படின்னா அணிகலனை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ எது வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் பி புடவை. ஃபஸ்ட்டு சிலை இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன சிலை. இந்த சிலைங்கிறது சிற்பம். அடுத்து சீலைங்கிறது புடவை, அணிகலன். ஸோ ஆப்ஷன் ஏ. தலை, தாளை. பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. ஸோ இதுவும் குறில் நெடில் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைங்கிறது இலையை குறிக்கக்கூடியது. இந்த தாளை அப்படிங்கிறது மலர் வகையை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் டி. அடுத்து கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம் 1. இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். புக்கில் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? அடுத்து காரணம் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. அடுத்து காரணம் 3. ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்றும் காரணம் 1, 3 வந்து சரி, காரணம் 2 மட்டும் தவறு. 1 பைசாவிற்கு விற்கப்பட்டதுங்கிறது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கா வரிசையும் சா வரிசையிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கா வரிசை தான் வரணும், அடுத்து தான் சா வரிசை. அப்போது ஃபஸ்ட்டு கவனிங்க. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கா தான் வரணும், கவை. ஓகே, ஸோ அப்போ எல்லாமே கா வரிசை தான். அப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? கவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளை. தேர்டு கீ வரிசைக்கு அடுத்து குச்சு. ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கோன்னு இருக்குது. அப்போது 2வது லெட்டர் பார்க்கணும். மா ஃபஸ்ட்டு வருமா, பா ஃபஸ்ட்டு வருமானு? ஃபஸ்ட்டு பா தான் வரும். அப்போது கொப்பு, அடுத்து கொம்பு. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு. அடுத்து வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. வாங்கிறது வேர் சொல். வினையெச்சம்னா எப்படி வரணும்? ஊ சவுண்டில் வரணும். அப்போது வானா வந்து அப்படின்னு வரணும். இப்போ வந்தங்கிறது பெயரெச்சம். ஸோ வந்தான் அப்படிங்கிறது இது வினை முற்ற குறிக்கும். அப்போது வந்துங்கிறது தான் வினையெச்சம். ஆப்ஷன் டி. அடுத்து வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. நடி. ஸோ தொழிற்பெயர் அப்படின்னா தள்ளு அல்லில் வரணும் இல்லையா? ஸோ அப்போது இது எப்படி வரும்? நடித்தல் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. உணர். வினையாளனையும் பெயர்னால் யோசிக்கவே தேவையில்லைங்க. அரு, ஓர் அப்படிலாம் முடியணும். அப்போது உணர் அப்படின்னா உணர்ந்தோர் அப்படிங்கிறதா இங்கே இருக்குது. ஒருவேளை உணர்ந்தார் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இங்கே உணர்ந்தோர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ஏரி. இந்த ஏரி அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கும். இந்த ஏரிங்கிறது மேலே ஏறக்கூடிய அந்த ஏரியை குறிக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் டி. நீர்நிலை மேலே சென்று.
அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய். மறை, இந்த மறை எதை குறிக்கும் அப்படின்னா தாமரையை குறிக்கும். இந்த மறை அப்படின்னா மறைத்தலை குறிக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது இந்த வாள், பூனைக்கு உள்ளது வாள். ஓகே, பின்னாடி இருக்க வாள். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்பிக்கை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. எப்படி வரும்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இச்சு வரணும், இங்கே இத்து வரணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இங்கே எப்படி வரும்னா கருங்குவலை செந்நெல் விரிமலர். ஸோ விரிமலர் அப்படிங்கிறதான் பொருந்தாதது. ஏன்னா கருங்குவலை செந்நெல் செம்மலர் இது எல்லாமே பண்பு தொகை. எப்படிலாம் நெச்சு இந்த பொருந்தா சொல்லுக்கு எதை வேணாலும் எடுத்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது வேறு நாடு. ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடித்தார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ என்ன வரும் அப்படின்னா கிளை அப்படின்னா அதற்கான பொருள் உறவினர். அப்போ எதிர்ச்சொல் என்னன்னா பகைவர். ஆப்ஷன் டி. சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஸோ என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, வீரன், அண்ணன், மருதன் அப்படிங்கிறது ஆண்பால் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஸோ இங்கே என்ன வரும்னா ஆப்ஷன் பி, சிகாமணியின் தந்தை கமா பண்டு கிழவர் அப்படின்னு வரணும். இந்த கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. மன்னார்குடினா அதோட மறுவு என்ன? ஆப்ஷன் பி, மண்ணை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம் அப்படின்னா அதோட மறுவு குடந்தை. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் பி, ஒவ்வாமை. அடுத்து எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. ஸோ அப்போது எனக்கு எழுதி தருகிறாயா அப்படிங்கிறதையே அப்படியே கொஸ்டின் போட்டு கேட்குறது. அப்போது ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. ஸோ அப்படியே டைரக்டாக சொல்கிறாங்க. அப்போது நேர் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். இப்போ ஆட தெரியுமான்னு கேட்டால் பாட தெரியும்னு சொன்னால் அது என்னது? இனமொழி விடை. ஆப்ஷன் டி. எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுது. எலிக்கும் பூனைக்கும் ஆவாது. அப்போ அது என்னது? பகைமை. ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? எப்படா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையே பார்க்காத இருக்க பயிர். ஸோ அப்போ அதான் நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செய்பாட்டு வினையான்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் செய்வினை இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ செய்வினைனா டைரக்டாக இருக்கிறது. ஆப்ஷன் டி, கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறதான் செய்வினை வாக்கியம். அடுத்து செயப்பாட்டு தொடர் கண்டறிக. வெரி ஈஸி. செயப்பாடுனா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னது? படு, பட்டது அப்படின்னு வந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் செயப்பாட்டு வினைன்னு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, தோசை வைக்கப்பட்டதுங்கிறதான் செயப்பாட்டு வினை. இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக. இந்த பணிந்துக்கும் பணித்து அப்படிங்கிறதுக்கும் என்ன பொருள் வேறுபாடு இருக்குது? இந்த பணிந்து அப்படின்னா அதாவது ஹையர் ப்ரொஃபஷன் அல்லது ஹை இதில் இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இந்த பணிந்து அப்படிங்கிறது. பணித்து அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது. ஸோ கவனிங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும். பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். கட்டளையிடுறது பணித்து அப்படின்னா. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு, மாற்று. மாறு அப்படின்னா மாறிக்கிறது. ஓகேவா? கெட்டவங்களா இருந்து நல்லவங்களா மாறுறது எப்படி சொல்லலாம்? மாற்று அப்படின்னா அப்போது இதுக்கு பொருத்தமானது மாறுகிறது. ஓகேவா? சப்போ மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்த இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. அப்போது
மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஆப்ஷன் பி. அடுத்து பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், ஏனாவது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரக்பி. ஸோ அப்போ நாகூர் ரூமியோட இயற்பெயர் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம், முகமது ரக்பி. ஆப்ஷன் ஏ. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னு பார்த்தோம், தஞ்சாவூர். நாகூர் ரூமி இந்த பத்தியை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதிலேருந்து அப்படியே 5 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அவுட் ஆன மாதிரி இந்த பேராகிராஃப்லேயே போய் பார்த்து நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாகூர் ரூமி முதல்ல எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கணையாளி. அடுத்து வந்து பாருங்கள், நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன. ஸோ அதையும் பார்த்துடலாமா. ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. ஸோ அப்போ இங்கே வந்து எண்ணி பார்த்தா தெரியும், 1 2 3. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 வெளியாகியிருக்கு. அடுத்து நாகூர் ரூமி எழுதிய நாவலோட பெயர் என்னன்னு பார்த்தோம். ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்களா, என்ன கொடுத்துருந்தாங்க, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். ஸோ அப்போ நாவல் பேர் கப்பலுக்கு போன மச்சான். ஆப்ஷன் பி. ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடியும், ஒரு அப்படின்னா மெய் எழுத்துக்கு முன்னாடியும் வரணும். கரெக்டாக? அப்போது ஓர், ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இருக்குது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிழை திருத்துக. ஓர் அதே மாதிரி தான். ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கணும், ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி. அப்போது ஸோ இங்கே கவனிங்க, ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, சென்னை ஒரு மாநகரம். ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், ஓர் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இருக்குது, அதனால் இல்லை. இங்கேயும் ஓருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இருக்குது, இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஓருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதனால் இதுவும் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொல் பொருள் பொறுத்துக. பொக்கிசம் அப்படின்னா என்னது, பொக்கிசம் அப்படின்னா ஸோ ஆன்சர் செல்வம். ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 3 4 1. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக. என்னது, ஸோ என்ன வரும் அப்படின்னா ஒருமை பன்மை மேகங்கள். அப்போ இங்கே பன்மையில் வந்திருக்கு, அப்போ இங்கேயும் பன்மைக்கு கொண்டன அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. ஸோ இதில் கரெக்டானது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, இது பழம் அன்று அப்படிங்கிறதான். பழம் அல்ல வராது, பழங்கள் அல்ல அப்படின்னு வராது, இது பழங்கள் அன்றுன்னு வராது, இது பழம் அன்று. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுது. வாழை மரம். ஸோ வாழை மரத்துக்கான கூட்டு பெயர் எப்படி சொல்லுவோம், வாழை தோட்டம்னு சொல்லுவோம், வாழை தோப்புன்னு சொல்லக்கூடாது. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது 6ஆம் வகுப்பு இன்ப தமிழ் பாடத்தில் முதல் பாடத்திலே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 3 4 1 2. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அஞ்சி என்பதன் தமிழ் எண். அஞ்சுனா ரூ. ஸோ தெரியும் தானே, 1னா கா, 2னா ஊ, 3 அப்படின்னா நா, அடுத்து 4னா சாலை இப்படி தூக்கி விட்டு, 5னா ரூ, 6னா சாலை கால் வாங்கணும், 7னா ஏ, 8னா ஆ, 9 அப்படின்னா கூலை பாதி இப்படி, 10னா 1க்கு காவா, அப்போது 0க்கு 0 காவுன்னு வரும். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ அப்போ எப்படி வரும், பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ அப்போ இங்கே எப்படி சொல்லலாம், தமிழகத்தில் மழை பெய்து வர்றதுனால 2 நாட்கள் மழை நீட்டிக்குன்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை எப்படி சொல்வோம், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.
அடுத்து சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏன் அதை எப்படி சொல்லலாம்? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. கவனிங்க. இனா எழுத்துக்கள் என்றால் எப்போதுன்னு கேட்போமா? இல்லை. இனா எழுத்துக்கள் என்றால் யார்? அது இனா எழுத்துக்கள் அப்படிங்கிறது மனிதன் கிடையாது. இன எழுத்துக்கள் என்றால் ஏன் அப்படின்னும் கேட்க முடியாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இன எழுத்துக்கள் என்றால் என்ன? பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம்? படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அப்போ கரெக்டாக எழுத்து வழக்குனா தமிழோடு மாற்றணும். செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வலி, இதை எப்படி சொல்லணும்? வயிற்று வலி. ஆப்ஷன் சி. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுக்கிறது என்னது? வழக்கு. அதே மாதிரி நீச்ச தண்ணி குடி என்பது இது பேச்சு வழக்கு. ஸோ அப்போ ரெண்டுக்குமே இந்த வழக்குங்கிறது தான் சரியாக வரும். ஆப்ஷன் டி. இரு பொருள் தருக. தாரணி. தாரணினால் என்ன பொருள்? உலகம். ஸோ பூமி உலகம்னாலும் ஒரே பொருள். ஆப்ஷன் ஏ. கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஆப்ஷன் டி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா அதற்கான கலைச்சொல் என்ன? ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. கோனிக்கல் ஸ்டோன்னா குமுளிக்கல். ஆப்ஷன் டி. அடுத்து கான்சோனன்ட் அப்படின்னா கான்சோனண்ட்டுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. நடத்தல் இதோட வேர் சொல். அப்போ நடத்தல் அப்படிங்கிறது இங்கே தொழிற்பெயரில் இருக்குது. அல் வந்தாலோ தல் வந்தாலோ அது தொழிற்பெயர். அப்போ இங்கே தொழிற்பெயரில் இருக்குது. இதுக்கான வேர் சொல் அப்போ என்ன வரும்? நட. ஆப்ஷன் சி. அடுத்து வேர் சொல். கேட்டான் இதுக்கான வேர் சொல். அப்போ எப்படி வரும்? கேள். கேட்டன் போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே கேட்க அப்படிங்கிறது பேரச்சத்தில் இருக்கும். புரிஞ்சுதா? கேள் அப்படிங்கிறதான் வேர் சொல். அடுத்து ஓடியவர் இதோட வேர் சொல் என்ன? ஓடு அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி. அடுத்து வேர்ச்சொல். தந்தான் இதுக்கான வேர்ச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான். மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன? ஆப்ஷன் பி மா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வாலண்டியர் அப்படின்னா ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ தன்னார்வலர். வாலண்டியராக போகிறதுன்னு சொல்கிறோம்ல. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பள்ளத்தாக்கு. ஸோ கலை சொல்ல தான் கேட்டிருக்காங்க. பள்ளத்தாக்குனா வேலி. புதர் அப்படின்னா திக்கெட். அடுத்து சமவெளி அப்படின்னா பிளெயின். பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். ஸோ அப்போது 3, 4, 1, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மரபு பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ என்னது? கோழி கத்தும்னு சொல்லியிருக்காங்க. கோழி அகவும் கோழி கூவும். சேவல் தான் கூவும். மயில் அகவும். ஸோ கத்தும் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்? காக்கா கரையும். ஸோ அது கரெக்டாக இந்த டைமில் எனக்கு சடனாக ஞாபகம் வரலை. ஸோ காக்கா கரையும். அப்போ கோழி கொக்கரிக்கும்ங்கிறதா சரி. மரபு பிழையற்ற பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலர் அப்படின்னாலே அதை கொய்துவான்னு தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுனா ஈஸின்னு அர்த்தம். அப்போ அரிதுனா ஏதோ ஒரு டைம் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ ஆன்சரு. அடுத்து பிரித்தெழுதுக. தான் என்று எப்படி பிரித்தெழுதலாம்? ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆப்ஷன் பி நன்றி கூட்டல் அறிதல். மின்னணு இந்த சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ மின் கூட்டல் அணு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் இதோட எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் ஒமிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன? சேர்த்தல். ஆப்ஷன் டி. திருநெல்வேலி என்பதன் மருவு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளியோட மருவு என்ன? ஆப்ஷன் டி திருச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. வாடகை அப்படின்னா இதற்கு தமிழ் சொல் என்ன? அது குடி கூலி. ஆப்ஷன் பி. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. லியூட் மியூசிக் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி யாழிசை. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். கம்பேக்ட் டிஸ்க் இதோட தமிழ் சொல் என்ன வரும்? குறுந்தகடு. ஆப்ஷன் பி. கலைச்சொல் தேர்ந்தெடுதல். வீடியோ கான்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? காணொளி கூட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல். ஆப்ஷன் சி ஆன்சரு. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் பாருங்கள். டிசிப்ளைன். டிசிப்ளைன் அப்படின்னா என்ன? ஒழுக்கம். ஆப்ஷன் பி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணை இமை காக்கிற மாதிரி. அப்போ அதுக்கு என்ன இருக்குது? ஸோ அப்போ அது என்னன்னா பாதுகாக்கிறது. பேணல். அல்லது ஒருவேளை ஒற்றுமைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒற்றுமைங்கிறத எடுத்துக்கலாம்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். எப்படி சொல்லணும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் 7 இருக்குது. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரியானதை தேர்ந்தெடுக்க. விரிந்தது, விரித்தது. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எழுதலான்னா, ஸோ கவனிங்க, ஆப்ஷன் பி வரும். மழைக்காற்று வீசியதால் பூவோட இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. தோகை, மயிலோட தோகை விரிக்கும், பூவோட இதழ்கள் விரியும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி அகர வரிசைப்படுத்துக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே காணாற்று வரிசையில் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து எங்கேயாச்சும் இருக்கா? எஸ் இருக்குது. அன்புங்கிறது இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அந்த மாதிரி ஆப்ஷனே ஆப்ஷன் பி தான் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு. ஓகே, அன்பு, அடுத்து தோட்டம், நட்பு, ஃபஸ்ட்டு தா வரிசை, அடுத்து நா வரிசை, அடுத்து பா வரிசை, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. ஸோ வா வரிசை தான் லாஸ்ட்டு வரும். அப்போது அதில் ஃபஸ்ட்டு வி, அடுத்து பெரிய வி. ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? ஆச்சரிய கொடுத்துருக்காங்க. அப்போது என்னது? ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். அப்போது எப்படி சொல்லலாம்? கியூரி அம்மையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் போலந்துன்னு வரும். ஃபைனல் கொஸ்டின் இஸ் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அப்போ என்ன கேட்கலாம்? திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறதுன்னு கேட்கலாம், அல்லது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இதுதான். ஓகே கைஸ், மறக்காமல் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் ஆக்கிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.